வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற மக்களவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், நெல் ஈரப்பதம் தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இருக்கைகளில் இருந்து எழுந்து நின்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அவையை தற்பொழுது ஒத்திவைத்திருக்கிறார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த கூட்டமானது தொடங்கியது. வழக்கமாக இந்திய நாடாளுமன்றம் ஒரு ஆண்டுக்கு 3 முறை நடத்தப்படும். ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மாதத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரும், ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதத்தில் மழைக்கால கூட்டத்தொடரும், டிசம்பரில் குளிர்கால கூட்டத்தொடரும் நடத்தப்படும். இந்த ஆண்டுக்கான குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், டெல்லி கார் குண்டு வெடிப்பு என பல்வேறு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்றமானது கூடியது. முன்னதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆளுங்கட்சி தரப்பில் அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, ஜே.பி. நட்டா ஆகியோரும், எதிர்கட்சிகளான காங்கிரஸ் சார்பில் பிரமோத் திவாரி, ஜெயராம் ரமேஷ், திமுக சார்பில் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் டெரிக் ஓபிரியன் உள்ளிட்ட 36 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். குளிர்கால கூட்டத்தொடர் மிகவும் குறுகிய காலம் மட்டுமே கொண்டிருப்பதால் சுமூகமாக நடத்தி முடித்திட அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் எதிர்கட்சிகள் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்க வேண்டியிருப்பதாக கூறி, குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்டவை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆனால் சபாநாயகர் அவர்கள் அனுமதி தராத நிலையில் தற்பொழுது அவையானது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாடாளுமன்றம் 12 மணிக்கு கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது மீண்டும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த முக்கிய பிரச்சனைகளை எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நமது அனைவரது நோக்கமும் இந்திய தேசத்தின் வளர்ச்சியை மட்டுமே கொண்டதாக இருக்க வேண்டும். தோல்வியை ஜீரணிக்க முடியாத சில கட்சிகள் உள்ளன என்று எதிர்கட்சிகளை கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்தியா எப்போதும் ஜனநாயகத்தை போற்றும் நாடு. பீகாரில் நடந்து முடிந்த தேர்தல் நாட்டின் ஜனநாயகத்தின் வலிமையை உலகுக்கு கூறியிருக்கிறது. நமது அனைவரது நோக்கமும் இந்திய தேசத்தின் வளர்ச்சியை மட்டுமே கொண்டதாக இருக்க வேண்டும். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்துழைக்க அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாநிலங்களவையின் தலைவராக இன்று சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனைகளை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.